வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல் வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேர் ஃபாரின் போகணும், எனக்கு வெளிநாடு போகணும், எனக்கு வெளிநாட்டுல வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கான கரெக்டான டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்போ இப்ப நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க. சரிங்களா? வெளிநாட்டுல வேலை, வெளிநாட்டுல வாய்ப்பு, வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால தொலைதூர பிரயாணம் அப்படிங்கறது கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா 400 கிலோமீட்டர் பிளஸ், அப்போ நீங்க இங்க இருக்கீங்க, அப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பெங்களூர் போவீங்க. வேற ஸ்டேட் ஆச்சு அட்லீஸ்ட் கண்டிப்பா மாறுவீங்க. ஒரு டிரான்ஸ்பர் இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்குங்க. இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க. அதை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. சரிங்களா? 10ஆம் இடத்துல ஆல்ரெடி ஏதோ ஒரு பாவ கிரகங்கள் இருந்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குதுங்க. அப்படின்னா 10ல ஒரு பாவியாச்சு இருக்கணுங்க. சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம், படிப்படியான ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக மிதுன ராசி நபர்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அது என்னடா விரயங்கள் அப்படின்னா என்ன மாதிரி விரயங்கள் ஏற்படலாம்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள், இல்லைன்னா ஏதோ ஒரு வாகன செலவுகள், ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா ஏற்படலாங்க. அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு விரயங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை சுப விரயங்களை கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. நான் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல போறேன். மிதுனராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் ரீதியாகவோ இல்ல லாபம் ரீதியாகவோ ஏதோ ஒரு தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தா எந்த ஒரு மிதுனராசி என்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க இதை ட்ரை பண்ணலாம். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க இந்த நோயாளிகள் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு அன்னதானம், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ஏதோ ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு பொருளுதவி, பண உதவி, அது முக்கியமா ஒரு மருந்து செலவுகள், நான் மெடிசன் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கறத நீங்க சொல்லலாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு உணவு ஃபுட்டு கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். இது பண்றப்போ வருமானம் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணுங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மிதுன ராசி என்பவர்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க சொல்லணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. நீங்க யோசிக்கலாம், ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு தொழில் வளர்ச்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா உங்க ஜென்ம ராசியில சூரிய பகவான், புதன் பகவான் இருக்கிறதுனால நீங்க நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி யாருங்க? சூரிய பகவான். அவர் உங்க ஜென்ம ராசியிலேயே ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் ஒரு கரெக்டா ஒரு பிளான் பண்ணுவீங்க, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதோட வெற்றிகள் கண்டிப்பா ஏற்படுங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரு ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, ஒரு டிரான்ஸ்பரா இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் நல்லா இருக்குதுங்க. பிசினஸ் செய்யக்கூடியவங்க ஒரு டிராவல் போகணும், ஒரு பிசினஸ் ட்ரிப்பு போகணும் அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்குதுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த டைம் பீரியட் கோபம் அப்படிங்கிறது வேண்டாங்க. எதுலன்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு கோவப்படாதீங்க. ஒரு வேகத்துல ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அவசரப்பட வேண்டாம். உங்க மேனேஜர் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அவங்க என்னதான் சொன்னாலும் ஓகே சார், இனிமேல் நான் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு போய்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மேனேஜருக்கும் நல்லது அப்படிங்கிறத மிதுனராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால குடும்பம் நல்லா இருக்குதுங்க. ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. இந்த டைம் பீரியட் ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஃபேமிலியா வெளியில போகணும், கண்டிப்பா போலாங்க. குடும்பம் நல்லா இருக்குதுங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு செப்பரேஷன் இருக்கு சார் அப்படின்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க.
பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் அதுக்கான பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து திருமணம் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பா இந்த டைம் பீரியட் கண்டிப்பா அமையுங்க. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அப்ப 2ஆம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை மோஸ்ட்லி சில பேர்த்துக்கு இந்த டைம் பீரியட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட சொந்தத்துல நெருங்கிய சொந்தத்துல கண்டிப்பா அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கடத்தர ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சேர்றதுனால கண்டிப்பா சொந்தத்துல அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொந்தத்துல அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுனராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க சார், அடுத்த ஸ்டெப் நான் மேரேஜுக்கு எடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன், எனக்கு வந்து சக்சஸ் ஆகுமா, வீட்டுல நிறைய அப்போசல் போய்கிட்டு இருக்குது, வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார், ஏதோ ஒரு ரீசன்னால வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதத்துல வந்து ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க. அப்போ சூரிய பகவான் குரு பகவான் சேர்றதுனால 3ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க, 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. சரிங்களா? ஆனா இந்த டைம் பீரியட்ல 3ஆம் அதிபதி சூரிய பகவான், 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான், அதே மாதிரி 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். சோ அப்ப 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வந்து சேர்றாங்க, கன்ஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, அப்ப 7ஆம் இடம்ங்கிறது திருமணம் சொல்லுவாங்க. அப்போ சூரிய பகவான் குரு பகவான் வந்து ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல சேர்றதுனால அந்த டைப்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வரன் கண்டிப்பா கிளிக் ஆகுங்க, வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு ப்ரொபோசல் இருக்குது, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குது, அவங்க ஃபேமிலி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா முதல் வாரத்துல முதல் மாதத்தோட முதல் பகுதியில அவசரப்படாதீங்க, முதல் வாரத்திலேயே முடிக்கணும்னு அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜூலை 17க்கு அப்புறம் நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஏற்றத்தை கொடுங்க, வீட்டுல கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து மாணவிகளுக்கு எஜுகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பர்ஃபெக்டா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு இன்வால்மெண்டோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கணுங்க. வீட்டுல சொல்றாங்க, டீச்சர்ஸ் திட்டுறாங்க அப்படிங்கிறதுனால படிக்க கூடாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான். ஸோ அதனால மாணவர்களுக்கு வந்து இயற்கையாவே அந்த அறிவாற்றல் அப்படிங்கிறது இருக்குங்க. அதை கரெக்டான இடத்துல நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசி என்பர்களுக்கு நான் சொல்றேங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த டைம் பீரியட் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான ஒரு வெற்றி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, என்னன்னா கோச்சாரம் வலுவா இருக்குதுங்க, உங்க ஜாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ஃபாரின் போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க, அங்கே போய் வேலை செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மாணவிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட் ஒரு முயற்சி பண்றீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத மாணவிகள் புரிஞ்சுக்கோணுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க, அப்பாவோட சப்போர்ட் மாமாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட இன்வால்மெண்ட், நீ பண்ணு நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், நீ இந்த கோர்ஸ் போ நான் வந்து உனக்கு பினான்சியலா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத மிதுன ராசி மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல வருமானம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா பலிதமாகுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த கோபதாபங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இதுக்கான அமைப்பு இருக்குதா, எப்ப இருக்குது சார் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து முதல் 15 நாளுக்குள்ள வந்து நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. அப்படி இல்லை மாதத்தோட பிற்பகுதியில நீங்க வந்து அதை பிளான் பண்றீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்கும், ஆனா கண்டிப்பா ஏற்படுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க, குருவோட பார்வை பெற்ற சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரு, ஆனா கண்டிப்பா அதுக்கான அமைப்பை கொடுத்துருவாருங்க. சரிங்களா? அதனால இந்த டைம் பீரியட்ல நீங்க வீடு மனை வண்டி வாகனம் பிளான் பண்றீங்க,
ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து முதல் 15 நாள்ல பிளான் பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுங்க, ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்குதுங்க இந்த டைம் பீரியட், பொருளாதாரம் ரீதியாக சூப்பரா இருக்குது, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு ஃபேமிலியோட வெளியில போலான் இருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க, வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்து வந்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கோவத்தையும் வேகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இல்ல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பிபி பேஷண்ட்ஸ் இருந்தா பிபி கண்டிப்பா ரைஸ் ஆகுங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான், அவர் வந்து கேதுவோட ஜூலை 5ஆம் தேதி சேர்றாருங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த பிபி ரைஸ் ஆகலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். சரிங்களா? இந்த சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போகலாம், பிளக்சுவேஷன் ஆகலாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது டைஜஷன் ஆகாதுங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கிறது நல்லது. சில பேர்த்துக்கு கணுக்கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், சில பேர்த்துக்கு கழுத்து சுளுக்கிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மைன்யூட்டான ட்ரபிள்ஸ் தான் இருக்குதுங்க. ஆனால் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த்ல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் வாகனம் வந்து டிராவல் பண்றீங்க, ஒரு டிரைவ் பண்றீங்க அப்படின்னா வந்து ஓவர் ஃபாஸ்ட் வேண்டாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் வாகனம் ஓட்டுற மாதிரி இருந்தா ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாமே நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். நீங்க வந்து யோசிக்க கூடாது இதெல்லாம் நெகட்டிவா நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைங்க, நம்ம வந்து எது நடந்தாலும் அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கறத அர்த்தங்க. சரிங்களா? அப்ப நம்ம சைடு நம்ம எல்லாமே சேஃப்டியா இருந்துட்டா நம்மளுக்கு ஃபைன் விழுகாதுங்க. கரெக்டுங்களா? ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா மிதுனராசி என்பர்கள் தான் இந்த ஜூலை மாதத்துல பிடிப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க யோசிக்கல என்ன சார் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைங்க, அதனாலதான் சீட் பெல்ட் போட்டு போங்க, இல்லைன்னா ஃபைன் வந்துடும். சரிங்களா? வீணா வந்து வீண் விரயங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன், இந்த ஃபைன் வரலாம், ஹெல்மெட் போடாம போறதுனால ஃபைன் போடலாம். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸோட இருந்துக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜூலை 5ஆம் தேதி சுக்கிரன் கேதுவோட தொடர்பு அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்குதுங்க. ஒரு டிராவல் அப்படிங்கிறது இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு தொலைதூர பிரயாணம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அது எங்க போவீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து ஆன்மீக ஸ்தலத்துக்கு, நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, புனித யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவீங்க. சில பேர் காசி போற மாதிரி இருந்தா இந்த டைம் பீரியட் போயிட்டு வரலாம். இதுக்கெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குது. ஆனா யாரோட போவீங்கன்னு பாத்துட்டீங்கன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட ஜாலியா போயிட்டு வருவீங்க. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. சீனியர்ஸ் நீங்க வந்து உங்களோட மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தூக்கமின்மை கண்டிப்பா இருக்குங்க, கரெக்டான ஒரு ரெஸ்ட் இருக்காது, அதனால கரெக்டான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இது மட்டும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மிதுனராசி என்பவர்களோட சீனியர்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குதுங்க, கோவம் வேண்டாங்க, அவசரப்பட வேண்டாம். ஒரு பெரிய லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு நாலேஜ் இல்லாம ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஒரு வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குதுங்க. முதல் 15 நாள்ல ஏற்படுத்திக்க பிளான் பண்ணிக்க பாருங்க, நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. பெருசா ட்ரபிள் இல்லை, பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிறத மிதுனராசி என்பவர்களுக்கு நான் வந்து இந்த டைம் பீரியட்ல சொல்றேங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாதான் நீங்க என்னோட நோட்டிபிகேஷன் எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்க எனக்கு ஒரு டைம் ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து வைட் லெவல்ல வந்து ரீச் ஆகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.